ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் முஃபாசா த லைன் கிங். டிஸ்னியோட தயாரிப்பில் வெளிவந்திருக்க படம். டிஸ்னியோட படம்னாலே எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்றுன்னு சொல்லலாம். அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து முஃபாசா த லைன் கிங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 2 சிங்கம். அதில் வந்து அந்த சிங்கம் வந்து ஒரு சிங்கம் வந்து வழி மாறி தப்பிச்சு, அதாவது வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுது ஒரு குட்டி சிங்கம். அந்த சிங்கம் இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி, அங்கே வந்து ஒரு இன்னொரு வெள்ளை சிங்கம் வந்து இவங்க டீமை அட்டாக் பண்ண வராங்க. அங்கேருந்து தப்பிச்சு இவங்க 2 பேரும் ட்ராவல் ஆகி அவங்கள்ட்ட தப்பிச்சு ஒரு லேண்டுக்கு தப்பிச்சு போகிறாங்க. அதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரினே சொல்லலாம். எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டால், சின்ன குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி பார்க்கக்கூடிய படம் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், மற்றபடி அந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து லைக் பண்ண வைக்கிறதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா யாராக இருந்தாலும் பார்க்குறதுக்கு, அனிமல்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி தான் போய் உட்காந்தேன். ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் இறக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு ஒரு தேட்டரில். கண்டிப்பாக இப்போ இருக்க இந்த சின்ன குழந்தைங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் ஃபேமிலியோடு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான படம்னே சொல்லுவேன். ஏன்னா குழந்தைகள் எல்லாருமே அனிமல்ஸை பார்த்தா ரொம்ப வந்து விருப்பப்பட்டு பார்ப்பாங்க. அந்த லெவலில் இந்த டிஸ்னி எடுத்திருக்கிற இந்த முஃபாசா லைன் கிங்கும் ரொம்ப வந்து கண்ணுக்கு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு சீனும் சரி. ஏன்னா அந்த கிராஃபிக்ஸ் வந்து இப்போ தான் வந்து இல்லை, அவங்க முன்னாடியே டிஸ்னி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கரமாக கொடுத்துட்டாங்க. இப்போ இருக்க டெக்னாலஜியை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த எல்லாமே வந்து 2Dயில் தான் பார்த்தேன். ஆனால் அதே எஃபெக்ட் வந்து 3Dயில் பார்க்குற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு சில சீன்ஸ் அந்த அளவுக்கு வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து மெயினாக வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்த ஆர்டிஸ்ட் தான் சொல்லணும். முஃபாசா வந்து அர்ஜுன் தாஸ் வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தாரு. அவரோட வாய்ஸ் எப்பயுமே தெரியும், அர்ஜுன் தாஸோட வாய்ஸ். இன்னொரு சிங்கமாக வந்து அசோக் செல்வன் வந்து பேசியிருந்தார். அந்த வெள்ளை சிங்கம், அதான் அந்த இன்னொரு பெரிய சிங்கத்தோட ராஜா வந்து நாசர் சார் வந்து பண்ணியிருந்தார். அந்த வாய்ஸும் சரி பயங்கரமாக ஒரு கேட்கவே ரொம்ப எஃபெக்டாக இருந்துச்சு. கூட அது இல்லாமல் சிங்கம்புலி சார், ரோபோ சங்கர் சார் வந்து இன்னொரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அவங்களோட வாய்ஸ், அவங்களோட காமெடி, அவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்க அரசியல், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயின் கேரக்டர் விடிவி கணேஷ் சார், அவரோட காமெடி. இவங்க 3 பேர் தான், சிங்கம்புலி சார், ரோபோ சங்கர், விடிவி கணேஷ். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இவங்க 3 பேரோட வாய்ஸ் எப்பயுமே நார்மலாக பேசினாலே கலாய்ச்சிக்குவாங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில். இதில் வந்துட்டு அனிமல்ஸை வச்சு பேசி கலாய்க்கிறதெல்லாம் ரொம்ப வந்து அனிமல்ஸ் வந்து பேசி இப்போ இருக்க அரசியலையும் சரி, ஒரு சில கவுண்டர் டயலாக்கும் சரி, அதெல்லாம் வந்து நிறைய இடத்துல கிளாப்பே இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஏன்னா பார்த்த ப்ரெஸ் ஷோவில் ரொம்ப கிளாப்லாம் பண்ணாங்க. அந்தளவுக்கு அவங்களோட காமெடிகளும் சரி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையும் இருக்கும். ஒரு சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியோடு போய் ஒரு 2 மணி நேரம் உள்ளே உட்காந்து நல்ல ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி முஃபாசா த லைன் கிங் வந்து இப்போ எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்கள். அது யாராக இருந்தாலுமே பிடிக்கும்னு தான் நான் சொல்லுவேன். பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்க்கக்கூடிய படம் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி.